கிளம்புற ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயில் போவோம். அதே மாதிரி கோயிலுக்கு போயிருந்தோம். எப்பவும் சாதம் குழம்பு அப்படி தான் கொடுப்பாங்க. இந்த தடவை என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சாம்பார் சாதம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேசரி, தயிர் சாதம். நாங்கள் போகும்போது தயிர் சாதம் முடிஞ்சு போச்சு. அதனால் சாம்பார் சாதம் மட்டும் தான் கிடச்சி. ரொம்ப வந்து அள்ளி அள்ளி போட்டாங்க சாம்பார் சாதத்துக்கு. ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. அது போக வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் வேறு வந்து சத்யநாராயண பூஜை வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பூஜையில் வேறு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் சாப்பாடு கொடுக்க உப்புமா அப்போ தான் கொடுக்குறாங்க. இன்னும் மதியம் சாப்பாடு வேறு போடுறாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் சாம்பார் சாதம் அள்ளி அள்ளி போட்டிருந்தாங்க. தயிர் சாதம், இங்கே பார்த்திங்கன்னா கேசரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த தடவை அப்படி போட்டாங்க. எப்போவுமே சாதம் குழம்பு வத்தல் தக்காளி அதெல்லாம் வந்து போடுவாங்க. இந்த தடவை இப்படி போட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்தது. கேசரி அப்படி இருந்து சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கும் கேசரி வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இங்கே கூட்டம் வந்து இருந்தது. இப்போ வந்து உள்ளே சத்யநாராயண பூஜை நடந்ததுனால அங்கே வேறு சாப்பாடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வயிறு ஃபுல்லாகிடுச்சு, சாப்பிட இடம் இல்லை. அது அங்கே வேறு சாப்பாடு அப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதனால் அதை நான் வாங்கலை. இங்கே மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். సాపాడుకు வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்குறாங்க இங்கெல்லாம். ఆ రోజు షావుకారు ఇంట్లో బేరం కుదురుతుంది. షావుకారు కూతురు వివాహం. ఇంట్లో ఎంత పెద్ద పెద్ద కార్యక్రమాలు అయితే కట్టెల పై మీద వంటలు అవి చేసేవారు. కాబట్టి కట్టెలని ఒకసారిగా అప్పుడైపోయినాయి. అడిగిన దానికన్నా ఎక్కువ ధర, ఎక్కువ సంపద వచ్చింది. పూర్వకాలం కోటేశ్వరి ఇంట్లో పెళ్లి అయితే పేదవారికి బట్టలు ఇచ్చేవారు, కాస్త స్వయం పాకం సామాను కూడా ఇచ్చేవారు. అలా సంపదలన్నీ లభించినాయి. చాలా సంతోషించి తన బంధువుల్ని స్నేహితుల్ని తీసుకుని తాను కూడా స్వామివారి వ్రతం చేశాడు. స్వామివారి వ్రతం మహత్యం వల్ల పంతులు గారికి మహారాజు నుంచి కబురు వచ్చింది. రాజపురోహితుగా ఉద్యోగం లభించి ఒక్క రోజులో లక్షాధికారి, ఒక్క రోజులో ధనవంతుడైపోయాడు. అలాగే కట్టనమ్మే వాడికి తన ఇంటంతా కూడా గంధపు చెక్కలతో నిండిపోయింది. తాను కూడా లక్షాధికారి అయిపోయాడు. కానీ వారిద్దరూ ఈ స్వామివారి కటాక్షాన్ని మర్చిపోకుండా ప్రతి నెల ప్రతి పౌరుడికి వ్రతం చేస్తూ నలుగురికి మంచి చేస్తూ దానమాన చేస్తూ అంతిమన వైకుంఠ ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. మళ్ళా అక్షతలు పక్కన పెట్టుకోండి. నైవేద్యము హారతి అయ్యాక మళ్ళా మీరు 3వ అధ్యాయం இல்லையா இல்லை சொல்கிறேன். எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க? ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. சாப்பிடலாமா? உள்ள உள்ள சாப்பிடவா? பத்திரமா வச்சுக்கிறேன். உள்ள வச்சேனே. சரி அங்கேயே பறக்கிக்கலாம். கோவிந்தா கோவிந்தா. అమ్మ 3వ అధ్యాయం మళ్ళా అక్షతలు పట్టుకోండి. పూర్వకాలం కానప్పుడు విశాఖపట్నం అనే